மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களுடன் நான் கலைமாமணி டாக்டர் பார்வதி பாலசுப்ரமணியன். அதாவது கதை சொல்வது இது மிகவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இதை பற்றின கமெண்ட்ஸ், அதான் தகவல்கள் கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போது நாம் இந்த சரி கதை சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த வகையில் இன்று ஒரு கதையோடு உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அதாவது வானத்தில் மேகங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அதிலிருந்து மழைத்துளிகள் கீழே விழுகிறது. அப்பொழுது அந்த ஒரு பெரிய மழைத்துளியோடு ஒரு சின்ன மழைத்துளியும் வருகிறது. அப்பொழுது இந்த குட்டி மழைத்துளி, அம்மா நான் கடலை பார்க்க முடியுமா, அதாவது சி ஓஷன் என்று கேட்கிறது. அப்போ அந்த அம்மா மழைத்துளி சொல்கிறது, அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஏன் நான் பார்க்க முடியாதானா, இல்லை இல்லை நம்ம பார்க்க முடியாது என்று கூறுகிறது. கொஞ்சம் தூரம் நகர்ந்து செல்கிறது. மீண்டும் இந்த சின்ன மழைத்துளி அம்மாவிடம், அம்மா நான் கடலை அடைய முடியாதா என்று திருப்பியும் கேட்கிறது. அப்போது சொல்கிறாங்க, இல்லைம்மா, அதாவது நாம் கீழே இறங்கும் பொழுதே காற்று நம்மை அடித்து கொண்டு சென்று விடுமே என்று கூறுகிறது. கொஞ்சம் தூரம் மீண்டும் நகர்கிறது. திருப்பி இந்த குட்டி மழைத்துளி, அம்மா நாம் கடலை சென்று அடைய முடியாதான்னு கேட்கிற போத, நாம் அதாவது பூமியில் மேலேருந்து வானத்திலிருந்து பூமி விழும் பொழுதே நம்மை பூமி உறிஞ்சி கொண்டு விடுமே என்றும் கூறுகிறது. ஸோ திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து செல்கிறது. அப்பொழுது ஒரு வெள்ளை புறா அங்கே வருகிறது. வந்த உடனே இந்த குட்டி மழைத்துளி அதுக்கிட்ட கேட்குறது, நான் கடலை அடைய முடியுமா அப்படின்னு கேட்கிறது. எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது அப்படின்னும் சொல்கிறது. அப்போது இந்த கொக்கு சொல்கிறது, ஏன் பார்க்க முடியாது, தாராளமாக நீ கடலை பார்க்கலாமே, அடைய முடியுமே அப்படின்னு சொல்கிறது. உடனே இதுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுறது. அப்படியா, அப்படின்னா எங்கள் அம்மா கடலை அடைய முடியாதுன்னு சொன்னாங்களே, நீ முடியும்னு சொல்கிறியே, அது எப்படி அப்படின்னு கேட்குற போது, நமக்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி, நிச்சயமாக நாம் நினைத்தால் முடியும் அப்படின்னு சொல்கிறோம். உடனே அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குட்டி மழைத்துளி, அதற்குண்டான வழியை நீயே எனக்கு சொல்வாயா, நீ தான் எனக்கு காட்டணும் அப்படின்னு கேட்கிறது. கேட்ட உடனே அப்போது அந்த கொக்கு சொல்கிறது, அதாவது உன்னால் நேரடியாக அந்த கடலை அடைய முடியாது, ஏனால் உனக்கு அதற்குண்டான வலிமை இல்லை. நீ அதாவது கடலுக்கு செல்லும் அந்த நதியின் மூலமாக நீ சென்றடையலாம். அந்த நதியில் நீ விழுந்து விடு, அப்போது அது அந்த கடலுக்கு தானாக சென்று அடைந்து விடுவாய். அதாவது நாம் பலம் இல்லாமல் இல்லை வலிமை இல்லாத போது நம்மை விட வலிமையானவர்களுடன் இணைந்து நாம் சென்றோமானால் நம்முடைய காரியத்தில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறது. உடனே இதுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுறது. ஏன்னா இதுக்கு ரொம்ப நாளாக அந்த கடலை போய் பார்க்கணும், அங்கே போய் சங்கமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த குட்டி மழைத்துளிக்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்போ இது முடியும், இப்படித்தான் வழி அப்படின்னு சொன்ன உடனே இந்த குட்டி மழைத்துளி என்ன செய்கிறது அப்படின்னா, அம்மா கிட்ட போகிறது. அம்மாட்ட போய் இது மாதிரி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா என்று சொல்லி உடனே அம்மாவும் இந்த குட்டி மழைத்துளியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நதியில் போய் விழுறாங்க. அந்த நதியில் விழுந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அந்த கடலுக்கு இந்த நதியின் மூலமாக சென்று அடைகிறார்கள். அப்பொழுது இந்த குட்டி மழைத்துளிக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது. அதாவது இதுக்கு நீண்ட நாள் ஆசை, நாம் கடலை பார்க்கணும், கடலை அந்த கடலோடு சேர்ந்து நாம் அதோடு இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்போது இந்த மாதிரி ஒரு வழி இருக்குதுன்னு சொன்ன உடனே அது அம்மாவுடன் இணைந்து அந்த கடலை அங்கே போய் சேர்ந்து விடுறது. அதாவது இது என்ன அப்படின்னா, நாம் ஒரு காரியத்தை எடுக்கும்பொழுது அதனுடைய யோசிப்பாகவே இருக்கணும், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ முனையணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட சொல்லுவாங்க. இதற்கு எண்ணம் அப்படியே இருந்ததுனால அதுக்கு ஒரு வழியும் கிடைத்தது. இரண்டாவது என்ன அப்படின்னா, சேர்வாரோடு நீ சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது நீ யார் என்று அறிய வேண்டுமானால் உனது நண்பனை காட்டு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போது இந்த கடலுக்கு என்ன ஆகிடுறது, இது போய் விழுந்த இடம் கடல், சரியா? இது ஒரு சாக்கடையிலையோ அது மாதிரி போய் விழுந்திருந்தால் இது தூய்மை அடைந்திருக்காது இல்லையா, அதுவும் அசுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இது விழுந்த இடம் கடல். அப்போது கங்கை நதியோடு புனிதமாகிறது.
அதுதான் சொல்லுவாங்க, சேர்வாரோடு சேர வேண்டும், நமது எண்ணம் சிந்தனைகள் நல்லவைகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இதுதான் இந்த நீதி கதைகளுடைய போதனைகளே. என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப உள்ள கூடி பார்க்காம அந்த ஓவரால்னு சொல்லுவாங்க, மொத்தமான அந்த கருத்து என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது தான் இந்த நீதி கதைகள். இதிலேருந்து நம்ம என்னென்னா, நல்லவர்களோடு சேர வேண்டும், நல்லவர்களோடு இணைய வேண்டும், நல்ல சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அப்போ நாமும் அந்த நல்ல சிந்தனையோடு இருக்கும்போது தூய்மையானவர்களாக நல்லவர்களாக மாறிவிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிருந்தது. என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கதையோடு நான் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.